20-25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது நம்ம எதையுமே மாத்த முடியாது. சார், புத்தகம் ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார். சார், அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னடா கேள்வி இது அப்படின்னு இருக்கும். சார், நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னு யாராவது கேட்பாங்களா சார்? நீங்கள் கூப்பிடுங்க, கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன், கூப்பிட்டா தூரத்தில் இருக்க மாட்டேன். நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன், நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க, உங்கள் வீட்டுக்காரர் துக்கத்தில் இருப்பார். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று. ஒரு 100 கோடி ரூபா பணத்தை வச்சு இன்னொரு சைடு நீ நாளையிலிருந்து புத்தகம் படிக்காதப்பா அப்படின்னு என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அந்த 100 கோடி ரூபாய் என் கால் தூசிக்கு சமம். தூக்கி போட்டு புத்தகம் படிக்க போயிருக்கேன் சார். நான் இப்போ ஒரு ஃபில்டர் இல்லாமல் என்னால் பேச முடியும், நான் எல்லாருமே என் மனசை தோன்றதை பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். இது வரைக்கும் வந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ல ஆங்கர்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்களா, அது சிவகார்த்திகேயன் தான் பெஸ்ட். லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் மிமிக்ரி பண்ணுறாங்க. அதில் என்ன புதுசாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பல குரலில் மக்கள் மகிழ்ச்சிட்டு இருக்காரு. நம்மளுடைய சீனி பிரபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தீபக். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நிறைய புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க சார். நிறைய புது வாய்ஸஸ் பேசுகிறீங்க. அதில் உங்களுக்கு கிடைச்ச ரெகக்னேஷன்ஸ் ஏதாவது இப்போ ஷேர் பண்ண முடியுமா? இப்போது நான் ஒரு 4 months-ஆக தான் இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கிறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் முதல்ல 2011 ஃபஸ்ட்டு யூடியூப்லாம் பாப்புலராக இல்லாத காலத்தில் யூடியூப்பில் முதல்ல சேனல் நம்ம தான் க்ரியேட் பண்ணோம். ஓகே. வில்பர் சர்க்னோராஜ்னு ஒருத்தர் இருந்திருப்பார் அப்போது யூடியூப்பில். ஃபஸ்ட்டு அவர் தான் தமிழில் இருந்து வந்தவர். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம நிறைய சேனல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு சரி நமக்கு போக முடியாத சூழ்நிலை வர்றப்போ சரி நம்மளே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது அது சேனல். ஓகே சார். அப்போ ரொம்ப நல்லா போச்சு. அப்போ பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுவோம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். என்னோட ஃபேஸ் தெரியாது அப்போ. பிக்சர்ஸ் போட்டு இடையில கான்செப்ட், ட்விஸ்ட்டு, பிளாட்டு, மிமிக்ரி, ஒரு கிளைமேக்ஸ் இப்படி முடியும். ஓகே. ஸோ அதுக்கு நிறைய பேர் அப்போ பார்த்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இது ரொம்ப பெரிய பூம் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ நான் வெளிநாடு போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் இந்த மிமிக்ரி பண்ணுறதில்ல, அப்படியே நிறுத்திட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆயிடுச்சு. பெரிய பிரேக், அது ஒரு 12 years கிட்ட பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த யூடியூப்ல நான் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம பிளாக் ஷீப்பில் இவங்கெல்லாம் வந்தாங்க, டெம்பிள் மங்கீஸ் வந்தாங்க. அப்புறம் ஃபோன் வீடியோ கேமராவில் வந்ததுக்கப்புறம் பெரிய பூம் ஆயிடுச்சு, எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரீசெண்டாக அப்பா இறந்ததுக்கப்புறம் சரி ஒரு டைவர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணி அதே சேனல்ல தான். ஆனால் அதாவது கடலில் போட்ட பெருங்காய மாதிரி ஆயிடும்ல, நிறைய பேர் இருக்கிறப்போ வதன்னு இருக்கும், நம்ம போடுறதே தெரியாது. நம்ம எவ்வளோ யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி போட்டால் கூட இப்போ ஒரு 60 செகண்ட்ல 30 செகண்ட்ல பார்க்குற மாதிரி வந்துருச்சு. நம்ம 7 நிமிஷம் வீடியோ 6 நிமிஷம் வீடியோ போடுறப்போ அது யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அப்படியே ஒரு 2-3 வருஷம் போச்சு. அப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் ஐடியாவே வந்தது. சரி நம்ம ஃபேஸை காமிச்சு நம்ம மிமிக்ரி பண்ணுறோன்னு சொல்லி போடுவோம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. ஓகே. ஸோ புது வாய்ஸ் எடுக்கிறப்போ அந்த ரீச் இன்னும் நல்லா இருக்கு. இப்போ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி நிறைய டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க சார். அதுல இருந்து நம்ம மாறுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ வச்சு சில இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி ஐடியாஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு முதல்ல இந்த பிக்சர் வச்சு இப்போ விஜயகாந்த் பிக்சரு, ரஜினி, கமலஹாசன் பிக்சர் வச்சுட்டு அவங்கெல்லாம் பேசிக்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தேன். 2011 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, எப்பா இந்த வாயை மட்டும் அசைச்சிட்டா போதுமேப்பா, இது ஒரு படம் மாதிரியே இருக்குமே அப்படின்னாங்க. நான் எங்கிட்டு போய் வாயை அசைச்சு விடுறது அவங்களுக்கு இமேஜ்ல அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் போக போக இப்போ பார்த்தீங்கன்னா வாய் அசைக்கிற மாதிரி வந்துச்சு. சரி இது வாய் அசைச்சு போட்டுட்டு இருந்தேன். இப்போ டிஃபேஸ் நிறைய ஆப் வந்துருச்சு, டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதுல லிப் மூவ்மெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ நான் பேசுறத அந்த போட்டோவே லிப் மூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருது. நிறைய இது ஆக்ஷன்ஸும் பண்ண ஆரம்பிக்குதுங்க இப்போ. அப்போ ஏஐல அடுத்த ஜெனரேஷனுக்கு படமாவே எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம மிமிக்ரி பண்றோம், வாய்ஸும் க்ளோனிங் பண்ணி ஏஐலே பண்ணி ஏஐல படமே பண்ணிட்டு இருக்காங்க. படமே இப்போ வந்துடும். நம்ம தமிழ் சினிமாலையும் பழைய ஆக்டர்ஸ், புது ஆக்டர்ஸ், 90s எல்லாரையும் வச்சு ஒரு படம் வந்துடும். ஓகே. இப்போ நீங்க சில வாய்ஸஸ்லாம் நான் உங்க பேஜ் பாக்குறப்போ நோட் பண்ணேன். இவர் வாய்ஸ்லாம் யாருமே பேசுனதுலயே சூப்பரா பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது டைரக்டர் ராம் சார் வாய்ஸ் பேசியிருந்தேன். அது ஒரு தடவை பேசிக்காங்க. ராம் சார். ஆமா சார். டைரக்டர் ராம் இந்த டைலாக் பேசுவார், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று. சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அந்த கேள்வி ஒரு பெரும் சர்ச்சைக்குள்ளானது. அதாவது இந்தியாவின் தலைசிறந்த பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு
உங்களுடைய நாமினேஷன் லிஸ்ட்லையும் இல்லாத அந்த ஆனந்த யாழை பாடலை ஒரு 2 வரி பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் ஒரு டிவி தொலைக்காட்சியில் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கள் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நடத்தவில்லை என்ற பேச்சும் வந்தது. ஆனால் இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. இங்கே வந்து மயிரிழை அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சு நீங்கள் படமே எடுக்க முடியாது. மயிர் என்ற வார்த்தையை எங்கெல்லாம் பிரயோகப்படுத்தியுள்ளீர்களோ அங்கெல்லாம் பீப் செய்யப்படும், அல்லது யூ சர்டிஃபிகேட் அது ஏபார் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். சூப்பர் சார். அதில் அவர் பேசின மெசேஜுமே ஃபுல்லாக நீங்கள் சொல்லி அதை அப்படியே பேசுறீங்க. இமிடேஷனாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்ணை மூட்டி கேட்டால் அவர் பேசுகிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு பொதுவாகவே அவருடைய ஃபிலிமோகிராஃபியும் அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் அவர் தெரிந்து நான் எனக்கு ராம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ராம் வந்து நல்ல ஒரு ரீட் பண்ணுவார் மக்களோட. அவர் சொன்னதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, மக்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீர்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க அப்படின்னு இருப்பாரு. அது வந்து நம்ம பார்த்த உடனே இவர் இந்த பேக்ரவுண்டா, இவர் இங்கிருந்து வராரா, அப்போ இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரெஜடிஸ்குள்ள போயிடாம இருக்கிறதுக்கு ராமோடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா இருக்கும். செல்வராகவன் சார், செல்வராகவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அவர். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு 3 படம் தமிழ் சினிமால இருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டு கொடுத்துருப்பாரு. அவர் வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். அது வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னு நினச்சிதான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது நம்ம எதையுமே மாற்ற முடியாது. என்ன படையெடுக்கிறாங்க தமிழ், ஹாலிவுட்லாம் பாருங்க, நீங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இந்நேரம் காமெடின்ற பேரில் ஒரு 4 படத்தை 4 ஜோக் எழுதி, வாட்ஸ்அப்பில் வர்ற ஜோக் எழுதி மக்கள் மூஞ்சியில் விட்டு எறியணும். ஆக்ஷன் படம்ன்ற பேரில் டாட்டோ சும்மா பறக்குது, கத்தி பறக்குது. என்ன பண்ணிடுவாங்க, ஒரு புதிய முயற்சி ஒன்று பண்ண வேண்டாமா, அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாமா, எதையுமே காமிக்க கூடாது, ஒரு ரத்தம் காமிச்சா ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றது. இப்படி இருந்தால் எப்படி படம் பண்ணுறது? நீங்கள் 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கிற டேரக்டர்லாம் வச்சு ஃபோட்டோ பண்ணி ஃப்ரேம் பண்ணி மாலை போட்டுட்டு இருக்காங்களா? இல்லை. அப்போ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. இல்லைங்க, எனக்கு படம் பண்ணுற ஆசையே போயிருச்சு. 1000ல் ஒருவன்லாம் கழுத்தில் ஏறி மிதிச்சாங்க அப்போ எல்லாரும். இப்போ 1000ல் ஒருவன் 2 எப்போ வரும்னு கேட்குறாங்க. என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு தாங்க பண்ணணும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு சார் அந்த செல்வராகவன் சார் வாய்ஸ். ஏன்னா அவருடைய ஆதங்கத்தையும் நீங்கள் அதில் பதிவு பண்ணிட்டீங்க. அது உண்மைதான். அது ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் தான் அதை காப்பாற்றினாங்க அந்த டைமில். கார்த்தி சாருமே அதை சொல்லியிருப்பாங்க 1000ல் ஒருவன் ஃபிலிமை. ஆமாம். உங்களுக்கு இந்த 7G ரெயின்போ காலனி அந்த படத்தில் வர ஆக்டர் வாய்ஸ் பேசுவீங்களா? இல்லை அந்த படத்தில் இல்லை. சரி, ஓகே சார். டேரக்டர்ஸ் வாய்ஸில் பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால சில வாய்ஸஸ் நமக்கு பிடிச்சிரும். ஓகே, பிடிச்சிச்சுன்னா இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்போம். எல்லாருமே கிட்டத்தட்ட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்குமே இமிட்டேஷன் குவாலிட்டி இருக்கும். இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு இருந்து கற்றுக்கிறது. இப்போ இருக்கிற ஆக்டர்ஸே சில பேர் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டார்ஸை பார்த்து எத்தனை பேர் ரஜினிகாந்த் சாரை பார்த்து எத்தனை பேர் இமிட் ஆகிட்டா இருக்கிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி நமக்கு பார்க்குறப்போ நல்லா இருக்கே அப்படின்றப்போ நமக்கும் செட் ஆச்சுன்னா பேசுகிறோம். அதில் மிஸ்கின் வாய்ஸ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ். பாலு மகேந்திரா ஸ்கூல்ல இருந்து ராம் சார். ஆமாம், மிஸ்கின் சார் வாய்ஸ் வந்து அவர் வந்து புத்தகம் படிப்பார். இப்போ வந்து அவர் சொன்னது வந்து, சார் புத்தகம் ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார். அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னடா கேள்வி இது அப்படின்னு இருக்கும். சார் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னு யாராவது கேட்பாங்களா சார்? நீங்கள் இன்றைக்கி குளிச்சிங்க ஏன் குளிக்கிறீங்க யாராவது கேட்பாங்களா சார்? ஸோ சாப்பிட்ற மாதிரி குளிக்கிற மாதிரி புத்தகம் ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, சார் ஒரு மனிதன் மிருகமாக இருந்து அவன் புத்தகம் படித்தானா அவன் மனிதன் ஆவான். அதே மனிதன் புத்தகம் படிக்கும் போது அவன் தெய்வம் ஆவான் சார். என் பொண்ணுக்கிட்ட ஒரு புத்தகம் படின்னு நான் சொன்னேன்னா, எனக்கு புத்தகம் படிக்கிற ஒரு பழக்கம் வந்து என் பொண்ணுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அவளால் ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுக்க முடியும், அவளால் ஒரு நல்ல காதலனை தேர்ந்தெடுக்க முடியும். சார் ஒரு ஆண் ஒரு புத்தகம் படித்தானா ஒரு பொண்ணை அடிக்கவே மாட்டான் சார். அவன் மனைவி அவன் அடிக்கவே மாட்டான். நீங்கள் புத்தகம் படிக்கிற ஆண்கள் எத்தனை பேர் வந்து மனைவியை போட்டு அடிக்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அளவுக்கு புத்தகம் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஒரு சைடு வந்து ஒரு 100 கோடி ரூபா பணத்தை வச்சு, இன்னொரு சைடு வந்து நீ நாளையிலேருந்து புத்தகம் படிக்காதப்பா அப்படின்னு என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அந்த 100 கோடி ரூபாய் என் கால் தூசிக்கு சமம். நான் தூக்கி போட்டு புத்தகம் படிக்க போயிடுவேன் சார். அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய சிந்தனை மேம்பாட்டுக்கு புத்தகம் அவசியம் சார். புத்தகம் எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி மனிதனுக்கு மதுவும் தேவைப்படுகிறது சார். அங்கிட்டும் பேசுவார் இங்கிட்டும் பேசுவார். ஆனால் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நிறைய பேரோட மனசு புண்பட்டுச்சுன்னா கூச்சப்படாமல் மன்னிப்பு கேட்பார். கரெக்ட். நான் உங்கள் காலில் விழுந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை கடவுளாக்குகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. நானே ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டோட சொல்லாமான்னு தெரியல, என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் ட்ரெயின் படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு டென்ஷனில் திட்டாரு போல அவர். அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சோடனே சாரிப்பா இந்த மன்னிச்சிருன்ட்டு டேரக்டரே அவரே இறங்கி வந்து கேட்டதான் நான் கேள்விப்பட்டேன் அவரை பற்றி.
நான் வந்து இப்போ ஒரு ஃபில்டர் இல்லாமல் என்னால் பேச முடியும், நான் எல்லாருமே என் மனசில் தோன்றதை பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி இவங்க மனசு புண்பட்டுருவோன்னு பயந்து தான் பேசணும். நான் பேசுவேன், ஆனால் நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன்னு சொன்னால் அதில் அர்த்தமே இல்லை. அவங்கள தான் இந்த உலகம் இருக்கும். பேசிட்டேன், திறந்த புத்தகம் மாதிரி இருப்பாரு. இருக்கிறேன், புண்பட்டுருச்சா மன்னிச்சிருங்க அப்படின்றார். நீங்க ஒவ்வொரு வாய்ஸ் எடுத்தோமே அப்படின்ட்டு ஒரு சின்னதா இது மட்டும் இல்லாம அது அப்படியே அவங்க எப்படி பேசினா எப்படி இருக்குமே அதை கரெக்டா ரொம்ப மெனக்கிடுறீங்க ஒவ்வொரு வாய்ஸுக்கும். அது நீங்க பேசுறதுல தெரியுது எனக்கு கரெக்டா. ஏன்னா அவங்களோட வாய்ஸை விட எனக்கு அவங்க சொல்ற அந்த கருத்து தான் ரொம்ப புரியுது, பிடிச்சிருக்கு. அதனாலதான் நீங்க அந்த கருத்தை உள்வாங்கி அந்த கருத்து பிடிச்சிருக்கு. அதை வந்து நான் இப்போ வந்து வாய்ஸை கடத்துறதை விட அடுத்த ஜெனரேஷனுக்கு கருத்தை தான் கடத்தணும்னு நினைக்கிறேன். என் வாய்ஸ்ல பேசினா எவனும் கேட்க மாட்டான். அதனால வேற வழி இல்லாம ரஜினி வாய்ஸா, கமல் சார் வாய்ஸா, சரி அதுல பேசுவோம். அது ஒரு நல்ல அதுல பேசுவோம். பார்த்திபன் சார் மாதிரி. பார்த்திபன் சார் வந்து நீங்க கூப்பிடுங்க, கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். நான் உங்க பக்கத்துல இருப்பேன், நீங்க வெக்கத்துல இருப்பீங்க, உங்க வீட்டுக்காரர் துக்கத்துல இருப்பாரு. அதாவது எனக்கு நான் ஒரு பெரிய கமல் சார் ஃபேன். எப்படிப்பட்ட ஃபேன்னா, கமல் சார் படத்துல ஹீரோயின் சான்ஸாவது கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற ஃபேன். ஏன்னா கமல் சாரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு படையெடுக்கணும்னு எனக்கு எப்பவுமே ஆசை இருக்கு. ஏன்னா அதுதான் என்னுடைய உயர்ந்த அவார்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்து பசங்க, இப்போ வர்ற பசங்களாம் கமல் சார் ஃபேன், கமல் சார் ஃபேன்னு சொல்லிக்கிறது ரொம்ப இப்போ ஒரு 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 இதாயிடுச்சு, ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லையா? அது வந்து யாரா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் எல்லாரும் சொல்றப்போ நான் மட்டும் ஏன் சொல்லாமல் இருக்கணும்? ஒரு தடவை ஒத்த சிறப்பு படம் பார்த்துட்டு கமல் சார் வந்து ஒரு பெரிய 3 டைரக்டர் பேர் சொல்லி இந்த 3 பேரோட வரிசையில் நீங்களும் சேர்த்துட்டீங்கன்னு சொல்றப்போ எனக்கு வந்து ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. ஸோ அதனால கமல் சார் பார்த்து பொறாமப்படுற மாதிரி படம் எடுக்கிறது தான் என்னுடைய விருப்பம். செம்ம சார், சூப்பர். நான் ஒரு தடவை இவரோட வாய்ஸ் பேசிட்டு போட்டிருந்தேன். போட்டுட்டு அவருக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சி விட்டேன். ஓகே. அவர் பயங்கர பிஸியான ஆளு, பார்க்கலாம் மாட்டார்ல, எதாச்சும் பார்த்துட்டார் போல. பார்த்துட்டு சார் லிட்டில் ட்ரை அப்படின்னு போட்டிருந்தேன். அவர் வந்து ட்ரை மோர், இங்கிலீஷ்ல ட்ரை மோர் ஸ்லாஷ் தமிழ்ல மோர், குடிக்கிற மோர். ட்ரை மோர், யூ வில் கெட் இந்த மோருக்கு, இங்கிலீஷ் மோருக்கு பெட்டர் ஆர் பட்டர் ரிசல்ட். இந்த மாதிரி ஒரு அப்படி தோணுது பாருங்க. அந்த அந்த மூளைக்குள்ள என்ன தோணுமோ. அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, கமலஹாசனோட ஃபேன் எல்லாம் அறிவாளியா இருப்பாங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு. ரஜினி சார் பேசுற சில விஷயங்கள் சர்ச்சையா தான் இருந்தது. ஆமா, இப்ப வரைக்கும். சோ அதாவது வைரமுத்து சார் சொல்ற மாதிரி, கலைஞன் என்று இருந்தால் சர்ச்சை என்று இருக்கத்தானே செய்யும். இவதான் சொன்னாரு. வைரமுத்து சாருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்ப சிவகார்த்திகேயன் சார் ஒரு தடவை ஸ்டேஜ்ல வைரமுத்து சார் வந்திருந்தப்போ, சார் உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு கவிதை தோணுது, அது உங்களை மாதிரியே சொல்லி காமிச்சிடலாமா அப்படின்னு சொன்னார்ல. சோ அவங்க அதை பேசாம அவங்கள பத்தி அவங்க வாய்ஸ்லயே பேசினாரு அவர். அது பயங்கர நீங்கள் மட்டும் கள்ளிகாட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள் 6 பாடல்கள். அங்கே லியோனார்டோ டிகாப்ரியோ வயலை சுற்றி ஓடி இருப்பால், கேட் வின்சென்ட் மரத்தை சுத்தி ஆடி இருப்பால், நன்றி வணக்கம் மிஸ்டர். அப்பா பயங்கர கிளாப்ஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்களா, அது வந்து சிவகார்த்திகேயன் தான் பெஸ்ட். இது வரைக்கும் வந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ல ஆங்கர்ல மிமிக்ரியை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து 100% பண்ணுவாரானா கிடையாது. ஆனா அந்த ஸ்பான்டேனியஸ், எந்த இடத்துல எதை போட்டா அவங்களுக்கு பிடிக்கும், சிரிப்பு வரும். அது அவர் வந்து எப்படின்னா, அவருக்கு நிறைய வயசு வந்து தெரியுமா தெரியல, ஆனா அவர் தெரிஞ்ச வயசை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவாரு அந்த இடத்துல. ஆமா, அதாவது அதை தான் சொல்றேன்ல, ஸ்கிரிப்ட் தான் அவருக்கு. ஆமா, நான் சிவகார்த்திகேயனை பத்தி சொல்லும்போது, ஆமா உங்க பேஜ்ல வந்து அந்த போட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க, நீங்களும் அவரும் ஆடிஷன்ல மீட் பண்ணதா 2007ல எடுத்த பிக்குன்னு நினைக்கிறாரு. அதான் சார். அப்போ 2011ல அது 7ல பார்த்துட்டேன். ஓகே. அப்போ அவர் என்ன பேசினாரு, நீங்க லேட்டரா அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா, நான் இங்கேயே அப்டேட் பண்றேன். அது இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் சொன்னதில்லை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரியும். ஓகே. முதல்ல விஜய் டிவில வந்து இந்த மாதிரி கலக்க போவது யாரு 3 பண்றாங்க, 3க்கு போவது யாருன்னு ஒரு இது வந்துச்சு. அப்போ வந்து 1, 2 பண்ணவங்க எல்லாம் சன் டிவிக்கு போயிட்டாங்க. அங்க வேற ஷோ அதே மாதிரி அசத்த போவது யாரு ஆரம்பிச்சிச்சு, எல்லாரும் அங்க போயிட்டாங்க. இங்க ஆளே இல்லாதப்போ எப்படி மெயின்டைன் பண்ண போறோம்னு இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் வந்தாங்க, இங்க புதுசா ஆட்கள்லாம் வந்தாங்க. அப்போ ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம், ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல, ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றோம்னு வடபழனியில ஒரு மகாலை பிடிச்சி ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, எப்படி எல்லாரும் பேசுறாங்க, மைக்ல பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னதால மைக்ல பேசுறதுக்கு வந்திருந்தாங்க. நானும் போயிருந்தேன்.
நான் வந்து அப்போ பிக் எஃப்எம்ல ஒரு காம்படிஷன் ஜெயிச்சிருந்தேன். ஓகே. அப்போ உங்களுக்கு நாகராஜன், தனசேகரன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களாம் இப்போ வந்து ஆமா பழைய மிமிக்ரி ஓகே. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம காம்படிஷன் பண்ணோம். அதில் வின் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து இங்கே கலக்கப்போதியாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, வந்திருந்தோம். அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து பண்ணுறாரு. பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணாரு. காலேஜ் முடிச்சுட்டு வந்திருந்தாரு. ஓகே. அந்த டைம்ல வந்து அவர் எப்படி இப்போ அவர் பாக்குறப்போ ஒரு சரியான ஒரு வளர்ச்சி அவருக்கு. ஆமா. இப்போ பயங்கரமான வளர்ச்சி இல்ல. அப்ப நீங்க பாக்குறது சாதாரணமான ஒரு பையன், ரொம்ப நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பையன் காலேஜை முடிச்சுட்டு வந்திருக்காரு. காலேஜ் கல்ச்சர்ஸ்ல பார்ட்டிசிபேட். நானும் அப்படிதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறேன். அவரும் அதுதான். நாங்க 2 பேர் தான் சின்ன பசங்க. அப்போ மத்த எல்லாருமே லெஜெண்ட்ஸ். வெளியில எல்லாம் போய் ஸ்டேஜ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க. ஒண்ணா உட்கார்ந்து இருந்தீங்களா? ஒண்ணா உட்கார்ந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் போய் அவர் பக்கத்துல உட்கார்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாலமன் பாப்பையா வந்து ஒரு ஸ்கூல்ல நடக்கும்போது எல்லாரும் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணாரு. நல்லா இருந்தது. போயிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்கிறாரு. பக்கத்துல போய் உட்காந்தேன். நீங்க எந்த ஒரு திருச்சினே அப்படின்னாரு. நானும் உங்கள் வயசாக தான் இருக்கோம், சும்மா பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணீங்க, காலேஜிலலாம் இந்த பசங்க பண்ணுவாங்கல்ல அப்படின்னு பண்ணேன். நாங்கள் தான் பண்ணுவோம் இன்டர் காலேஜ் காம்படிஷன்லன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவரது முடிஞ்சிருச்சு, என்னது முடியலை. ஸோ எனக்கு வந்துட்டு டைம் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்து கூச்ச சுபாவம். நான் வந்து போய் எனக்கு நானும் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க மாட்டேன். நீ என்னப்பா வந்திருக்கிற, நீங்கள் பண்ணலையா அப்படின்னு யாராவது கேட்டால் தான் அடுத்து வந்து சொல்கிற ஒரு பழக்கம் இன்ஃபீரியராக இருந்தது. ஓகே. ஸோ அப்போ வந்து அவர் வந்து கிளம்ப வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவர் எங்கூடயே ஒன் ஹவர் உட்காந்துருந்தாரு. கிளம்ப போகிறப்போ, பிரதர் நீங்கள் வந்து போய் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லலைன்னா அவங்க கூப்பிடவே மாட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன், நான் திருவான்மியூர் வரைக்கும் போகிறேன், உங்களை இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். இல்லை இல்லை நீங்கள் கிளம்புங்க, நான் பக்கத்தில் வடபள்ளியில் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ தான் அவர் MBA படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொன்னார். ஆனால் அவர் நல்லா தான் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் வர்றப்போ கிழக்கு பகுதியாருக்கு அப்போ கேட்டேன், இந்த MBA படிக்க போகிறேன்னு ஒரு பையன் வந்திருந்தார்லப்பா, அவர் என்னாச்சுன்னு இன்னொருத்தட்ட கேட்குறேன். அவரும் ஃபர்ஸ்ட் எபிசோட் வின் பண்ணிட்டார்ப்பா அப்படின்னா. வின் பண்ணிட்டாரா? அதோட எனக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே. அப்புறம் சிவகார்த்திகேயன் ஃபேஸ்புக்கில் எப்பயாவது மெசேஜ் பண்ணுறது அதோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? அதுக்கப்புறம் ஒரு தடவை கிடைச்சிச்சு. அது எப்போனா, நான் TCSல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ TCSல கல்ச்சரல்ஸ்க்கு அவர் தான் வந்து ஆங்கரை வந்திருந்தார். ஓகே. அப்போ நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் அப்போ விஜய் டிவியில் பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஓகே. பெரிய ஆள் ஆயிட்டா நம்மளை கண்டிப்பாக தேவையில்லை தானே. ஆனால் ஞாபகம் வச்சிருந்தாரு. ஓகே. ஞாபகம் வச்சு வந்து என்னையே ஞாபகம் இருக்கான்னு கேட்டார் அவரு. நான் தான் இவ்வளோ சிவகார்த்திகேயன் இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் போதில்ல. இப்போ அவர் வந்து ரொம்ப மோசம் திறந்தாலே வந்து அவர் வந்து ரொம்ப திட்டுறாங்க. அது இன்டர்நெட்ல அவரை மட்டும் இல்லை, எல்லாரையுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணா யாராவது திட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது இன்னும் ரொம்ப மோசமான கல்ச்சர். ஆனா அப்படிலாம் இல்லை. சிவகார்த்திகேயன் அந்த 2-3 இன்சிடென்ட்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளோ இறக்க குணம் உள்ளவர். எவ்வளோ நீங்க சொல்றப்பே இப்போ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம், உங்கள்கிட்டயும் சொல்லி வெயிட் பண்ணி இறக்கி விடுறேன்னு சொல்றாரு. அந்த குணம் என்ன ஓடி போயிடுமா? அது அப்படியே தான் இருக்கும். சில நல்ல நம்ம போக போக நல்ல குணங்களை வளர்த்துட்டே இருக்கப்போ நல்லதா இருக்கும். ஓகே. இப்போ நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்போ அவர் பாக்குறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்ம கூட ஒரு மிமிக்ரி பண்றதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவரு இப்போ இப்படி இருக்காருங்கிறப்போ எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கு. அதாவது நம்ம இப்படி போகணும்னு நினைச்சிருப்போம். இதே கிராஃப்ல அவர் நம்ம போயிருந்தா இப்படி ஆயிருப்போம்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். அது நினைச்சு சந்தோஷமா இருக்கு. ஆமா. ஆனா வந்து அதான் சொல்றேனே, நிறைய பேர் இப்போ வால்மார்ட் மாதிரி சூப்பர் கடை வச்சிருவாங்க, சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க, மால் வைப்பாங்க. ஆனா லோக்கல்ல ஊருக்குள்ள பெட்டி கடையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பெருமாள் கடையில போய் சர்பத் குடிப்போம்னா அங்கதான் நல்லா இருக்குன்னு வருவாங்க. அது மாதிரி தான் எல்லா துறையிலையும் வால்மார்ட்டும் இருக்கும், இதுவும் இருக்கும், பெட்டி கடையும் இருக்கும். நமக்கு பெட்டி கடையா இருக்கிறதே சந்தோஷமா தான் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு வைக்கிறது அதுவே நமக்கு ஹாப்பியா தான் இருக்குது. அட் தி சேம் டைம் அந்த உயரத்தை நோக்கி நம்மளும் டிராவல் பண்ணுங்கிற ஒரு இதுவும் எனக்கு வந்து இது ஒரு பேஷன். ஓகே. இப்போ அஜித் சார் வந்து தொழிலுக்காக சினிமால இருந்தார். ஓகே. பேஷனுக்காக இப்போ எங்க போயிட்டாரு? ரேசிங் போயிட்டார். எனக்கு வந்து தொழில் இருக்கு. ஓகே. இது வந்து எனக்கு பேஷன். ஸோ இதை நான் எப்பவுமே கண்டினியூ பண்ணுவேன். தொழில் கூட போயிடும் இடையில, தொழில் மாறும் போகும், இது என் கூடயே தான் இருக்கும். நான் சொன்னேன் 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதை தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, சீசன் 3 தான் சார் நீங்க போனீங்க அங்க ஆடிஷன். சீசன் 3 அதே ஆடிஷன்ல வந்து அந்த சீசன் தான் ஒரு பயங்கரமான சீசன் சொல்லலாம். மணிகண்டன் அவரு, அப்புறம் ஆக்டர் ஸ்ரீ, நிறைய பிரபலங்கள் அங்க இருந்து வந்து உருவாயிருக்காங்க சொல்லலாம். அப்ப அவங்க வேற யாராவது பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சதா அங்க அந்த ஸ்டேஜ்லயே? ஸ்ரீ தான் ஃபர்ஸ்ட் புது வாய்ஸ் எல்லாம் எடுத்து பேசினார். ஓகே. ஆமா சார், நான் அந்த கிளிப்பிங்ஸ் நானும் பார்த்தேன். ஆமா, விஷால் வாய்ஸ் பேசுவாரு. எனக்குலாம் அப்போ ஆச்சரியமா இருக்கும், என்னடா நம்மளாம் எம்ஜிஆர் சிவாஜி பேசிட்டு இருக்கிறோம், இவரும் விஷால் பேசிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீ வந்து ஒரு அமைதியான டைப். அவர் வருவார், பண்ணுவார், போயிடுவார்.
மணிகண்டன் வந்துட்டு KPI 4 ஓகே 4ல வந்தார். அவருக்கு எனக்கு பரிச்சயம் இல்லை. இந்த விக்னேஷ் கார்த்தி இப்போ இருக்கார்ல, டைரக்டர் ஹாட்ஸ்பாட், அவர் வந்து இந்த கிங்ஸ் ஆஃப் காமெடி வர்றப்போ அவரு பழக்கமாக இருந்தார். 2011 நான் யூடியூப்ல பண்றப்போ டச்லேயே இருந்து எனக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாரு. இதை பேசுங்க, சூப்பரா இருந்துச்சு, அதை பேசுங்க. அப்புறம் நவீனும் கொடுப்பாரு, இது பேசுங்க, அதை பேசுங்க. பொதுவா அந்த KPI கேங் அவங்க கூட கொஞ்சம் டச்ல தான் இருக்காங்க. ஆமா. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.